ருத்ராஜை பார்க்கும்போது என்ன பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னேன். தல தோனி, ருத்ராஜ் கேக்வாட், சிவம் தூபே மற்றும் ரச்சின் ரவீந்திரா 4 பேரும் ஒரு தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாங்க சில நாட்களுக்கு முன்பு. அந்த நிகழ்ச்சியில் தோனியை பார்த்து தொகுப்பாளர், நீங்கள் ரச்சின் ரவீந்திரா ஃபஸ்ட் மேட்ச்சில் கேட்ச் விட்டதை பார்த்து என்ன நினச்சிங்க, திட்டணும்னு நினச்சிங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு தோனி ரொம்பவே ஃபன்னியாக, நான் எதுக்கு நினைக்கணும், நான் தான் கேப்டன் இல்லையே, ருத்ராஜ் தான் இப்போ கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னியாக சொன்னார். இதை கேட்டு அரங்கில் இருந்த எல்லாருமே ரொம்ப பலமாக சிரித்தாங்க. அதன் பிறகு தொடர்ச்சியாக அவர் இன்னும் சில விஷயங்களை சொல்லியிருந்தார். அதில் ரச்சின் ரவீந்திரா கேட்ச் விடும்போது எனக்குமே கடுப்பாக இருந்துச்சு. ஆனால் நான் முதல் 2 போட்டியில் விளையாடுறவங்க கேட்ச் விட்டால் பெருசாக கண்டுக்க மாட்டேன், அவங்க சின்ன பசங்க தான் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். அதே மாதிரி தான் ருத்ராஜும் செஞ்சார். ருத்ராஜ் ரொம்பவே கூலான கேப்டனாக இருக்கார். எந்தவித கேட்ச் ட்ராப்போ இல்லைனா ரன் அவுட்டோ நடந்தால் கூட எந்தவித கோபத்தையும் தன்னுடைய முகத்தில் ரியாக்ஷனை காட்ட மாட்டேங்கிறாரு. நானும் அந்த மாதிரி முகத்தில் ரியாக்ஷன் காட்டக்கூடிய ஆள் கிடையாது. அதனால் ருத்ராஜை பார்க்கும்போது என்ன பார்க்குற மாதிரியே சில இடங்கள்ல தெரிஞ்சிச்சு. அதோட ரச்சின் ரவீந்திராவை ஃபீல்டிங்கில் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஃபன்னியாக இருந்துச்சு. ஏன்னா ரச்சின் ரவீந்திரா அங்கங்கே ஓடி ஓடி ஃபீல்டிங் பண்ணிகிட்டு இருந்தான். அதை பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. நான் ரச்சினை ஒவ்வொரு தடவையும் கீப்பிங் நிற்கும்போது பார்க்கும்போது சிரிச்சுட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி தோனி ரொம்ப ஃபன்னியாக சொல்லியிருந்தார். அதோட ருத்ராஜ் ரொம்பவே அருமையான கேப்டனாக செயல்பட்டு இருக்காரு. அவருடைய கூல்னஸ் அவரை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். கண்டிப்பாக பெரிய ஆளாக அவர் ஃப்யூச்சரில் வருவார்னு சொல்லிட்டு தல தோனி ருத்ராஜ் கேக்வாட்டை புகழ்ந்து தள்ளியிருக்காரு. இதனால் சிஎஸ்கே ரசிகர்கள் மற்றும் இந்திய ரசிகர்கள் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய கேப்டன் ஒரு சின்ன இளம் கேப்டனை புகழ்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. தல தோனியை புகழ்ந்ததால் கண்டிப்பாக ருத்ராஜ் கேக்வாட் ஃப்யூச்சரில் இந்தியாவின் கேப்டனாக மாறுவார் அப்படின்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் கணிச்சிருக்காங்க. அவர் ஃப்யூச்சரில் இந்தியாவின் கேப்டனாக மாறுவாரா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு தல தோனியை பிடிக்கும்னு சொன்னால் மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்.